3 பேரை கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். முதலில் சத்யஜோதி தியாகசார் அவர்கள். ஒரு பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, திட்டமிடல், செயலாற்றுதலுக்கு உதாரணம் சத்யஜோதி தியாகசார் அவர்கள். அவரது அலுவலகத்தில் இந்த படத்தினுடைய ஒரு 5 நிமிட காட்சியை பார்த்தேன். சார், தயவு செய்து வியாபாரத்தை இப்போ ஆரம்பிச்சிடாதீங்க, இந்த பாடல் வெளியீட்டு விழாவும் முன்னேற்றத்திற்கு பிறகு ஆரம்பியுங்கள். இந்த படம் 50 கோடியை தாண்டும் சொன்னேன். அது நிச்சயமாக நடக்கும். அதற்கு மெனக்கடல் தம்பி பிரபு சாலமன். எப்பொழுது பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் நெஞ்சத்தில் கை வைத்து அவர் பேசும் பாங்கு உண்மையிலேயே அடக்கத்தின் சொருவம் என்று சொல்லலாம். நான் பார்த்து வியந்த இயக்குநர்களில் மணிரத்னம் சார் படத்தை ரோஜா படம் பார்த்து, மௌனராகம் பார்த்து நான் வியந்தது. அடுத்து செல்வராகவன் படத்தை பார்த்து, காதல் கொண்டேன் பார்த்து வியந்தது. அதற்கு அடுத்ததாக பிரபு சாலமனுடைய படங்களை பார்க்கும் பொழுது, இந்த மனுஷனோட நான் ஒரு படம் பண்ணணுமே என்று ஒரு ஏக்கத்தை உருவாக்கக்கூடிய மாபெரும் படைப்பாளி. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், என்ன கிராண்டியர். ஆனால் தயாரிப்பாளர் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சரியான முறையில் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய தம்பி சாலமன் பங்கு மிகப்பெரிய பங்கு, அளப்பரியது. தம்பி தனுஷ் எதிர்காலத்திலே தமிழ் சினிமாவும் அல்ல, உலக சினிமா தரத்துக்கு ஒரு உயரிய பிள்ளை தம்பி தனுஷ். உண்மையிலேயே ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற தாயாக இருந்து அவரை வடிவமைத்த எனது பாசத்துக்குரிய சகோதரர் கஸ்தூராஜா அவர்கள் புதல்வன். உண்மையிலேயே என்ன அருமையான படைப்பு, என்ன அருமையான வெளியிடுதல். உதாரணத்துக்காக ஒரு 4 தினங்களுக்கு முன் தயாரிப்பாளர் சங்கத்துக்காக இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஒத்து தந்து, அதற்காக பின்னணி பாடகர் பாசத்துக்குரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் இல்லத்தில் நானும் சத்யஜோதி தியாகராஜனும் சந்தித்தோம். அந்த நிகழ்வில் அந்த நாள், அந்த காலம் மறக்கவே முடியாது. தம்பி தனுஷை பற்றி நாங்கள் பேசிய பேச்செல்லாம் எதிர்காலத்திலே நடிகர் திலகத்துக்கு பிறகு ஒரு நடிகர் அவருடைய பாதையிலே படம் போட்டு தடம் போட்டு ஆணித்தரமாக நடந்து வருகிறார். அது தம்பி தனுஷ் அவர்கள்தான். யதார்த்தமான நடிப்பு உண்மையிலேயே மனதில் பதியம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு சுந்தர கலவின்னு கூட சொல்லலாம். ஒரு புரட்சி தலைவரும் நடிகர் திலகமும் சேர்ந்த ஒரு சுந்தர கலவையாக தம்பி தனுஷ் அவர்கள் பராமரிக்கிறார். ஆகவே இந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாசத்தையும் அன்பையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.